Time travel. டைம் ட்ராவல் அப்படிங்கிறது மனிதர்களால் அதிகமாக கவரப்பட்ட ஒரு விஷயம். இது ஆதி காலத்திலிருந்தே நம்மளை கவர்ந்து வர ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? பல நூற்றாண்டுகளாகவே எழுத்தாளர்களாக இருக்கட்டும், திரைப்பட தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், சயின்டிஸ்டாக இருக்கட்டும், இந்த ஒரு டைம் ட்ராவல் பற்றின ஆராய்ச்சியை அதிகமாக ஆராய்ச்சி வராங்க. டைம் ட்ராவல் அப்படிங்கிறது நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்துக்கு, அப்படி இல்லைன்னா கடந்த காலத்திற்கு பயணிக்கிறது தான் டைம் ட்ராவல் அப்படிமோ இல்லையா? ப்ரெசென்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு, அப்படி இல்லைனா ப்ரெசென்ட்லேருந்து ஃபியூச்சர். ஸோ இது ஒரு கற்பனையா, அப்படி இல்லைனா உண்மையாலுமே இதை சயின்ஸால் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப்பாக நம்ம கிடச்சிருக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை டிக் பண்ணி ஆல்ங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் அப்படின்னா என்னங்க? ஒரு அடிப்படையான அளவை குறிக்கிறது தான் டைம்னு சொல்லுவோம். பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்குது இல்லையா? இதனுடைய வரிசைகள் இருக்கு இல்லையா? இந்தந்த நிகழ்வு இந்தந்த நாட்களில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வரிசையும் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியும் அளவுறதுக்கு தான் டைம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம பொதுவாக பார்த்தோம்னா பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட்லேருந்து ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு நேர் கோட்டில் பயணிக்கிறோம். நம்மளால பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு நேர் வரிசையில் தான் நம்ம கடந்து போகிறோம் இல்லையா? ஆனால் ஐன்ஸ்டீனுடைய சார்பியல் கோட்பாடு, அதாவது ரிலேட்டிவிட்டி தியரி அப்படிங்கிறது, டைம் அப்படிங்கிறது நம்ம பயணிக்கிற வேகம், அதோட ஈர்ப்பு விசை, இதை பொறுத்து வித்தியாசப்படக்கூடும் அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்றாரு. ஐன்ஸ்டீனுடைய சார்பியல் கோட்பாடு, அதாவது ரிலேட்டிவிட்டி தியரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நேரம் அப்படிங்கிறது, நேரம் அது மட்டும் இல்லாமல் இடம், இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு தனியான நேர தொகுப்பை உருவாக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு கோட்பாடின் அடிப்படையில் நம்ம ஒரு பொருளை ஒளியினுடைய வேகத்திற்கு நெருக்கமாக பயணிக்கும் பொழுது அந்த பொருளை சுற்றி இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்லோவாக போங்க. இதை ஈர்ப்பு விசையின் விளைவு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பொருளினுடைய ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கிற அந்த சமயத்துல அந்த பொருளுக்கு அருகில் இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே மெதுவாக மாறும்னு சொல்றாங்க. ஒன்றும் புரியலையா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு லைட்டோட ஸ்பீட்ல நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க ஸ்பீடா போய்கிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நீங்க இப்போ எவ்வளவு ஸ்பீட்ல போறீங்கிறது தெரியாது. ஆனா நீங்க வெளியில இருக்கவங்க பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகுவாங்க. ஸோ ஒரு ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது அதிகமா இருக்கிற அந்த இடத்துல டைம் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தியரியின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளால எதிர்காலத்துக்கு நம்மளால பயணிக்கிறது, டைம் டிராவல் பண்றது அப்படிங்கிறது சாத்தியமான ஒரு விஷயம் போல இருக்குது இல்லையா? இப்போ நீங்க ஒரு விண்கலத்தை உருவாக்கி அந்த விண்கலத்துல ஒளியை விட வேகமா, ஒளியினுடைய வேகத்துக்கு ஈக்குவலா நீங்க என்ன செய்றீங்கன்னா டிராவல் பண்ணிட்டு மறுபடி பூமிக்கு திரும்பி வந்து பார்க்கும் பொழுது விண்கலத்துல பயணிச்சிருக்கிற உங்களை விட பூமியில இருக்கவங்களுக்கு டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் போயிருக்குமே தவிர நீங்கள் போன ஸ்பீடுக்கு ஈக்குவலாக அவங்க போயிருக்க மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு டைம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஸ்பீடாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஃபியூச்சருக்கு டைம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மெயினாக சொல்லப்படுது. இவ்வளோ காலமாக சொல்லப்பட்ட தியரியின் அடிப்படையில் நம்மளால் ஃபியூச்சருக்கு டைம் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கொஞ்சம் ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் நம்மளால் பாஸ்ட்டுக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நிறைய சிக்கல்கள் அங்கே இருக்குது. ஏன்னா ஐன்ஸ்டீனே கூட ஃபியூச்சருக்கு ட்ராவல் பண்ணுறதை பற்றி நிறைய சொல்லியிருக்காரே தவிர ஃபாஸ்ட்டை பற்றின எந்த ஒரு தகவலுமே அவர் பெரும்பாலும் சொல்லப்படலை. இந்த ஃபாஸ்ட்டுக்கு நம்ம டைம் ட்ராவல் பண்ணுறது தொடர்பான ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இது ரொம்ப முரணான ஒரு விஷயங்க. ஒன்று கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ், இன்னொன்று பூட் ஸ்டாப் பேரடாக்ஸ். அந்த கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி ஃபாஸ்ட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே உங்களுடைய கிராண்ட் ஃபாதர் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா, உங்களுடைய அப்பாவை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அவரை போட்டு தள்ளணுங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ அங்கே போய்ட்டு அவரை போட்டு தள்ளிட்டு மறுபடியும் இங்கே வரும்பொழுது நீங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் உங்களுடைய அப்பாவை கொண்டுட்டீங்கன்னா உங்கள் அப்பா உருவாகிருக்க மாட்டார். உங்கள் அப்பா உருவாகிருக்காட்டி நீங்களும் வந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் எப்படி நீங்கள் பிறந்திருக்காட்டி நீங்கள் எப்படி போயிட்டு உங்களுடைய தாத்தாவை கொல்ல முடியும்? ஸோ இந்த இடத்துல ஒரு டைம் லூப் அப்படிங்கிறது உருவாகுது இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஒரு இன்ஃபினிட்டி லூப் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த பூட் ஸ்டாப் பேரடாக்ஸ் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தாங்க. இப்போ நீங்கள் இந்த இயர்லேருந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணி ஃபாஸ்ட்டுக்கு போக போகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 அப்படி இல்லைன்னா ஒரு 1900 நீங்கள் வந்து டைம் ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேருந்து நீங்கள் போகும்பொழுது தெரியாதனமாக உங்களுக்கு கொரோனா இருந்திருக்குது. ஸோ கொரோனாவை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா 1990 அப்படிப்பட்ட காலத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே போய்ட்டு ஒரு சின்ன தும்மலை போட்டுட்டு வாரீங்க. அங்கே தும்மலை போட்டு வரும்பொழுது அங்கே கொரோனா வந்து தலைவிரிச்சு பரவ தொடங்கிடுச்சு. ஸோ அங்கேருந்து மறுபடியும் நீங்கள் உங்களுடைய ப்ரெசென்ட்டுக்கு, அதாவது எப்போ டைம் ட்ராவல் பண்ணீங்களோ 2024 ரிட்டர்ன் திரும்பி வந்து பார்க்கும்பொழுது கொரோனா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கோர தாண்டவத்தை ஆடிக்கிட்டு இருக்கும் இல்லையா?
ஸோ இந்த இடத்துல 1990 கொரோனாவை பரப்புனது யார் அப்படிங்கிற ஒரு கொஷின் உருவாகுது இல்லையா. ஸோ கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவானதுக்கான ஆரிஜினே இல்லாமல் போயிடும். வார்ம் ஹோல்ஸ் மூலிமா டைம் ட்ராவல் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இப்போ இருக்கிற சயின்ஸில் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா வார்ம் ஹோல் அப்படிங்கிறது நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 வெவ்வேறு இடங்களை இணைக்குதுன்னு சொல்லப்படுது. சில விஞ்ஞானிகள் வார்ம் ஹோல்ஸ் மூலமாக கடந்த காலத்துக்கு பயணிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் வார்ம் ஹோல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே இல்லைங்க. ஒருவேளை வார்ம் ஹோல் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அதில் எப்படி நம்மளால டைம் கட் பண்ணி போக முடியும் அப்படிங்கிறத இன்டர்ஸ்டெல்லார் படத்தில் ரொம்பவே தத்ரூபமாக காட்சிப்படுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ பேசிக்காக நம்ம பார்க்கும் பொழுது நம்மளால் ஃபியூச்சருக்கு டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது போல தெரிஞ்சாலுமே கூட அதுக்கான டெக்னாலஜி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே அதுக்கான ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறது உருவாக்கப்படலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபியூச்சரில் அதுக்கான பாசிபிள் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு அமேசிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.